தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு உயர் ரக கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையைச் சேர்ந்த உயர் வர்க்கத்தினருக்காக கடத்தப்பட்ட கஞ்சா பிடிபட்டது எப்படி? போலீசுக்கு ரகசிய தகவல் கொடுத்தது யார்? தாய்லாந்து நாட்டிலிருந்து டெல்லி வழியாக சென்னைக்கு உயர் ரக கஞ்சா கடத்தி வரப்படுவதாக சென்னை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து போதை தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசார் நேற்று நள்ளிரவில் இருந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் சோதனை நடத்தினர். குறிப்பாக டெல்லியில் இருந்து வரும் விமான பயணிகளை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இன்று காலையில் டெல்லியிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து தரையிறங்கியது. அதில் வந்த பயணிகளை தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். சென்னை மண்ணடியைச் சேர்ந்த முகமது ஃபருக் என்பவர் டெல்லியிலிருந்து இந்த விமானத்தில் சென்னை வந்த நிலையில் அவரையும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். அவர் தாய்லாந்து நாட்டில் இருந்து டெல்லிக்கு வந்துவிட்டு அங்கிருந்து உள்நாட்டு விமானத்தில் சென்னை வருவது தெரிய வந்தது. இதையடுத்து பயணி முகமது ஃபருக் உடைமைகளை முழுமையாக பரிசோதித்த போது 1.5 கிலோ எடையிலான உயர் ரக கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டு இருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதன் சர்வதேச மதிப்பு 80 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தனிப்படை போலீசார் முகமது ஃபருக்கை கைது செய்து விசாரிக்க அவர் குருவியாக மட்டுமே செயல்பட்டது தெரிய வந்தது. முகமது ஃபருக்கை தாய்லாந்திற்கு அனுப்பி வைத்த இருவரை முகமது ஃபருக் மூலமே நைசாக பேசி அவர்களை சென்னை விமான நிலையத்திற்கு வரவழைத்தனர். அங்கு சாதாரண உடையில் நின்று கண்காணித்துக் கொண்டிருந்த தனிப்படை போலீசார் அவர்களையும் மடக்கி பிடித்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் சென்னை மாநகர காவல் ஆணையரகத்துக்கு அழைத்து சென்று மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மிகவும் விலை உயர்ந்த இந்த கஞ்சா அதிக போதை உடையது என்பதும் உயர் வர்க்கத்தினர் இந்த வகை கஞ்சாவுக்கு அதிக பணம் கொடுக்க தயாராக இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். கஞ்சாவின் உலர்ந்த வடிவமான ஓஜி வகையைச் சேர்ந்த இந்த கஞ்சாவை பிரபல போதைப்பொருள் மன்னன் அல் அமீனுக்கு கைமாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட இந்த கஞ்சா 100 கிராம் 1 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னால் யார் இயங்குகிறார்கள், உள்ளூர் குருவிகள் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். உலர்ந்த வடிவமான ஓஜி வகை போதைப் பொருட்கள் வெளிநாட்டில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்தி வரப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.